ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் சிவி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ தயவு செய்து நீங்கள் பிஇ பிடெக் எம்இ படிச்சிருந்தா அதை மட்டும் போடாதீங்க. என்ன டிசிப்ளின், அதாவது டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால், ஐடியா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, அது மாதிரி டீட்டெயிலாக போடுங்க. ரெண்டாவது, உங்களோட ஹாபீஸ்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் ப்ரொஃபைலில் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் டொமைனில் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், இந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், இதில் வரக்கூடிய சில டெலிவரபிள் பேரை போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், ஐ எம் ரெடி டு லேர்ன் டு டெலிவர் திஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இதை டெலிவரி பண்ணுறதுக்கு எப்படியோ அதுக்குண்டான ட்ரைனிங் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிவியை செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அட் த சேம் டைம் ஃப்ரெஷராக இருக்க போய் ஒரு 4 பக்கம் சிவி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது சிவி ரெஸ்யூம், கரிக்குலம் விக்டிம் ரெஸ்யூம்னு எப்படி சொல்லுவாங்க, 4-5 பக்கம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே பக்கத்தில் எந்த காலேஜில் எந்த இயர் முடிச்சிங்க, உங்கள் பேர், உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் போட்டுட்டு எந்த கம்பெனிக்கு போடுறீங்களோ அந்த கம்பெனியோட ப்ராடக்டை போட்டு இதை நான் டெலிவரி பண்ணணும், இந்த ஆக்டிவிட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க உடனடியாக போடுவாங்க, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கேண்டிடேட் இருக்கான்னு சொல்லிட்டு. மொத்தமாக பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக அப்ளை பண்ணிங்கன்னா, ஏன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பொசிஷனுக்காக ஒரு போட்டு 1 ஹவர்லேயே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 CV வருது. ஸோ அதில் ரேண்டமாக எடுக்கிறது, இல்லைன்னா வந்து கிறிஸ்டல் கிளியரான ஒரு பேர், எந்த என்ன படிச்சிருக்காங்க, என்ன நம்ம கேட்டதை மீட் பண்ணுதான 4-5 பாயிண்ட் தான் பார்ப்பாங்க. மொத்தமாக ஹாபீஸு, ஜெண்டரு, பாஸ்போர்ட் இருக்கா, விசா இருக்கா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, தயவுசெய்து சிவி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக 50% உங்களுக்கு காலாவது வரும். நன்றி, வணக்கம்.